ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்திருக்கு. அந்த சிங்கம் என்ன செஞ்சிருக்கு, அங்கே இருக்கிற எல்லா விலங்குகளையும் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே வந்து மற்ற விலங்குகளை வந்து ஒரு பயமான ஒரு சூழ்நிலையே வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. வர்றப்போ போகிறப்பெல்லாம் எந்த விலங்குகளை பார்த்தாலும் இந்த காட்டில் யார் ராஜான்னு சொல்லு அப்படின்னே கேள்வி கேட்டு மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கு. சிங்கராஜா, நீங்கள் தான் இந்த காட்டுக்கு ராஜா, உங்களை தவிர வேறு யார் இந்த காட்டுக்கு ராஜாவாக வந்துட முடியும் அப்படின்ட்டு மற்ற விலங்குகள்லாம் வந்து சொல்லியே தீரணும். சிங்கம் எதிர்பார்த்த இந்த பதில் வந்தால் மட்டும்தான் மற்ற விலங்குகள் எல்லாமே வந்து உயிரோடு இருக்க முடியும். சிங்கம் ராஜா இல்லை அப்படின்ட்டு மற்ற விலங்குகள் ஏதாவது சொல்லிட்டா அவங்களுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த காட்டில் வந்து ஒரு யானை வருது. அந்த யானை வர்றப்போ இந்த சிங்கம் வந்து மற்ற விலங்குகள்கிட்ட வந்து எப்படி வந்து அணுகுதோ, யார் ராஜான்னு சொல்லி நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற அந்த பதில் எதிர்பார்க்கிற அந்த சிங்கம் அதே அணுகுமுறையை வந்து புதுசாக பார்த்தா அந்த யானைக்கிட்ட வந்து கேட்குது. இந்த சிங்கத்தை தாண்டி யானை போகுது. போன உடனே அந்த யானையை பார்த்து சிங்கம் கேட்குது, யானை நில்லு, இந்த காட்டில் யார் ராஜான்னு சொல்லு அப்படின்ட்டு கேட்டிருக்கு. யானை எதுவுமே கண்டுக்கல, பதில் சொல்லலை, போயிடுச்சு. திரும்ப வந்து யானையை வந்து துரத்திக்கிட்டே திரும்ப சிங்கம் வந்து பின்னாடியே போயிருக்கு. நான் கேட்குற கேள்வி உனக்கு புரியுதில்ல, ஒழுங்காக பதில் சொல்லிட்டு போயிரு யானை அப்படின்ட்டு திரும்பவும் சிங்கம் வந்து மிரட்டியிருக்கு. அப்பவும் வந்து யானை வந்து பதில் சொல்லலை, போயிட்டே இருந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து கடும் கோபம் கொண்ட சிங்கம் என்ன செஞ்சிருக்கு, திரும்ப வேகமாக விரட்டிட்டு போயிட்டு யானைகிட்ட வந்து, நீ என்ன பெரிய ஆளா, அந்தளவுக்கு உனக்கு வந்து என்ன அவ்வளோ திமிரா, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு போகணும், ஒழுங்காக சொல்லு, இந்த காட்டுக்கு யார் ராஜா தெரியுமா சொல்லு அப்படின்றது. உடனே யானை என்ன செஞ்சிருக்கு, எதுவுமே இப்போ சொல்லலை. தன்னுடைய தும்பிக்கையை எடுத்து அந்த சிங்கத்தை வேகமாக 4 சாத்து சாத்தியிருக்கு. யானையோட தும்பிக்கையில் அடிபட்ட சிங்கம் அந்த வலியை தாங்காமல் வேகமாக ஓடி போய் ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிது. நின்னதுக்கப்புறம் சிங்கம் கேட்குது அந்த யானைக்கிட்ட, ஏப்பா நான் என்னப்பா உன்னை கேள்விதான்ப்பா கேட்டேன், அதுக்கு எதுக்குப்பா இந்த மாதிரி நீ போட்டு என்ன பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு கேட்குது அந்த சிங்கம். அதுக்கு அந்த யானை சொல்லுது, நான் எதுவுமே செய்யலையே, நீ கேள்வி கேட்ட, நான் பதில் சொன்னேன், அவ்வளோதானே அப்படின்ட்டு சாதாரணமாக சொல்லிட்டு யானை வந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இங்கே நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றுருவோம் அப்படின்ட்டு நம்ம வந்து அன்றாடம் வந்து நம்மளை வந்து கிண்டலாகவோ இல்லை கேலி பேசியோ நக்கலாகவோ நம்மளை வந்து குறைந்து மதிப்பிடுறவங்ககிட்டையோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து தினமும் அடிக்கடி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. உங்ககிட்ட திறமை இருந்தால் நிச்சயம் நீங்கள் வந்து ஒரு நாள் வெற்றி பெறுவீங்க. ஒரு நாள் சாதிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று ஓங்கி அடித்து உறக்க சொல்லுங்கள், நான் சாதிக்க பிறந்தவன்னு. நீங்கள் எதிர்பார்த்த அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாகவே இருக்கணும். காரணம், வெற்றியாளர்கள் அதிகம் பேசுவதில்லை, அவர்கள் செயல்களே அவர்களுடைய பேசுபொருளாக மாறிப்போகும். நாம் யானையா சிங்கமா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாம் மட்டுமே.